நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே இந்த இடத்திலே பெரிய வெள்ளிக்கிழமையிலே கூடி வந்து 7 வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீ கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். Lord, each and every year, last 5 years, every year you've given the privilege to come here to meditate the cross 7 words with our church member. Lord, today also we came as a one accord, ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளைகளாக, ஒரு ஜனங்களாக, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் இரத்தத்தையும் முள்ளையும் ஆணிகளையும் சிலுவையையும் காயங்களையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க வந்திருக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அருமையான தம்பி திருநாவுக்கரசுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த பாடுகள் நிமித்தம் அந்த மகனுக்காகவும் பாவத்துக்காக நீ மரித்தீர் அல்லவா, அந்த குடும்பத்திற்காகவும் நீர் மரித்தீர் அல்லவா. இயேசுவே, புது ரத்தம் உடம்புல உண்டாகும்படியாக சபையார் நாங்கள் யாவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபம் என்றோம். அப்பா, நீ உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடுவோம். கண்களை மூடுவோம். While you are standing, close your eyes. Just think about last 40 days we fasted, we raised our Bible study, we raised our prayer time. Now we are coming to conclusion day of 40 days, the 7th Friday. Come close to God. Do not worry about your family, job and children. Everything will all right. Within 1 hour we are going to finish this service. Just come close to God. Ask favor. Ask forgiveness. என்னை மன்னிங்கப்பா சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, மனசுல சொல்லுங்க, மனசுக்குள்ள heart to heart. Just say one word, Lord forgive me. I am not worthy. You are a high man, highest man. You came down the earth. People mocked you.
People spit you, people beaten you, but no one touched me in America. I'm such a big man. You honored me, Lord. Asking கத்தட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னிங்க. ஆண்டவரே இந்த 40வது நாட்களே உம் சமூகத்திலே வந்திருக்கிறேன். 7வது வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறேன். எனக்காய் பாடுகள் பட்டியல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாடுகளை பட்டியல் நினைத்து பார்க்க வந்திருக்கிறோம். சம்பிரதாயத்தின்படி இதை நாம் செய்யவில்லை. நினைத்து பார்க்க வந்திருக்கிறோம். பழக்க வழக்கத்தின்படி செய்ய வரல. நாம் நினைத்து பார்க்க வந்திருக்கோம். We came here to remembrance of his prayer life, his remembrance of sufferingness, his remembrance of how he suffered for the people. That's what we are coming. We are not doing anything the traditional way. ஆண்டவரே கேட்போமா, என்னை மன்னிங்க. ஒரு விசை சொல்லுங்க, இத்தனை காலமாக என்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்துல என்னை ஒரு விசை மன்னிங்கப்பா. என் ஜெப வாழ்வை கடந்த 40 நாட்கள் கூட்ட உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் எனக்காகவே ஜெபம் பண்ண இந்த 40 நாள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 6 வெள்ளிக்கிழமைகளை வீடுகள் தோறும் ஆண்டவரே வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நன்மையினால நம்ம திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர்ட்ட பெரிய மன்னிப்புகள். Ask big forgiveness from God, not ask small forgiveness. Ask God, He is a big for Lord, give me the big forgiveness. பெரிய மன்னிப்பை தாரும், பெரிய மன்னிப்பை தாரும். என்னை மன்னிங்கப்பா. 7 வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் ஜெபத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துல வந்ததுனால எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பார்த்து இருக்கிறீங்க. உட்கார்ந்து பாடலை படித்து ஜெபித்து உங்க சமூகத்திலே கடந்து செல்வதே ஒரு ஆசீர்வாதம் ஐயா. வருஷத்துல ஒரு நாள், the one day in one year, once in a year, this is a Good Friday, whole world celebrating the Good Friday. You came and you honoring God, but ask God forgiveness, cleanness, purify your God, purify your heart. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போமா? ஒரு விசை. உம்மை போல நாங்களோ லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியோ. Let's pray. தகப்பனே, ஒரு 7 வசனங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னோக்கிட்டு எங்களை கழுவுங்க, என் உதட்டை கழுவுங்க. Cleanse my lip, Lord. Cleanse my mouth. Cleanse my eye. Oh, my dirty eye, Lord. My eye is so dirty. There is no tender my eye, Lord. I am covering with a sunglass. Forgive me, Lord. Forgive my finger. Forgive my foot, my heart. Every body belongs to you, Lord. You given to me my mother womb. You given to me. I am nothing to say. I am nothing to say. I am not worthy to come and ask forgiveness, Lord. Please forgive me, Lord. And give me all the favor. Give me all the mercy. Give me all the things, Lord, which is belongs to me. You give me, Lord. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. கெட்ட குமாரனை போல பெரிய வீட்டுல இருந்து என் இஷ்டம் போல சுத்தி கொண்டிருந்தேன் ஐயா. இந்த தேசத்துல என்னை மன்னிங்க. என் தகப்பனை மறந்தேன், என் தாயை மறந்தேன், என் போதகர் சொல்லிக் கொடுத்ததை மறந்தேன். பெரியவங்களை கொஞ்சம் கூட நான் கண்டுகொள்ளதில்ல. நானே பெரியவனா நினைத்துக் கொண்டேன், நானே எனக்கு பாஸ்டா நினைத்துக் கொண்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க, என்னை மன்னிங்க. நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறவரை ஒருபோதும் புறம்பே தள்ளமாட்டேன்னு சொன்னீங்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் ஆண்டவரே அது கழுவி சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ என்னிடத்தில் ஐக்கியமா இருந்தா நீ ஒளியிலே நடக்கிறாய் என்று சொன்னீங்களப்பா. அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய தீவிய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. While we are standing, we'll read the Bible portion. Everybody can take the Bible. Isaiah 53. Isaiah 53.
responsive reading from ஏசாயா 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் ரசத்த பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யனுடைய இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. அவர் தமது ஆத்ம வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அனைவரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் உங்களை வருகை என்று வரவேற்கிறேன். In the name of Lord Jesus Christ, I welcome you. Some people they came from far away. I welcome you. God bless you. Here now 7 நண்பர்கள் 7 ஆண்டவருடைய 7 வசனங்களை நமக்கு தியானிக்க இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதே இருக்கிறார்கள். அதனால முகமுறையாக just introduction, I like to say something, and the particular things, main thing, after the song they will start, they will talk just 3 minutes or 4 minutes and 5 minutes. That's it. The good preacher should be always keeping the time. That is the good one. Pastor King can speak 1 hour, the same time Pastor King can speak 2 minutes also, good message. 2 minutes, good message. I can preach 2 hours also, that also will good message. So please keep it in your mind. And 7 சகோதரர்கள் 7 விதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பதாக பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 444 4.
Please be seated. முதலாவது வசனம். கண்மணி நிச்சயமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள் தேவன் காண்பித்தார். Let's turn to Luke chapter 23 verse 24. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Father, forgive them, for they do not know what they are doing. We can split the 7 words of Jesus, what we spoke in the cross, in 2 categories. The first 3 words was like focused with like others, and the next 4 was for like for Jesus himself. முதலாவது தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இரண்டாவதாக கல்லனுக்கு பரதீசை வாக்களிக்கிறார். மூன்றாவது தனது தாயின் பராமரிப்பை ஒழுங்கு செய்கிறார். பின்வரும் 4 வசனங்களும் தம்மை பற்றி கூறினார் என்று வாசிக்கிறோம். The first word of cross, if we look at the first word of cross, the first part, it is actually a petition which is addressed to his father. Father, forgive them, which is actually the first part of the word itself. None of us would have even experienced such kind of pain or agony ever in our life, what Jesus has experienced in the cross. Still, he didn't lose the confidence what he has in his father, as well as the relationship what he has in his father. And it is a petition not for himself. While we read in later part of like the words, it is actually, yes, Jesus did pray for himself. My God, why have you forsaken me? But in this word, there is like no mention of himself at all. And it is actually a petition for the undeserving. It is not for like people who actually deserve that. It is like a prayer for undeserving who were in the act of murdering him. The people who are murdering does not deserve his like prayer. And they didn't also ask Jesus to pray for them. In fact, when Jesus was like praying for them in the cross, they were like laughing at him as like, why is he actually praying for him? But he still prayed for them, and he's still like praying for all the undeserving people even today. And he still also prays for everyone who didn't even expect him to pray for them, which is what Jesus is looking for us also. It's not for like people who know we deserve. It is for people who didn't even expect like the prayer. It is for people who's not undeserved. That is like what Jesus expects us to remember in our like prayers every time. And second part of the word is actually a plea, which is like a serious emotional request. For they do not know what they are doing, which is what Jesus looking at us as like ignorance of the people itself. So overall, it is like a word of grace from the God. There are like people who sentenced him for death. There are like people who abused. There are like soldiers who beat him. There were people who pounded like crown on his head. But Jesus like summarized like the entire meaning of his purpose of the mission and the meaning of his life in this like one word, which is like he came to bring the forgiveness of sins to people who are lost and clueless, which is definitely including most of us, right? Including me for sure.
most of the time we forget God in our like day-to-day lives. We used to kind of like remember Him in most of what we are actually doing in our like day-to-day lives. So this message teaches us like three things. One, the basic mindset what we should have to forgive others. வசனம் கோட் பண்ணோம்னா Ephesians chapter 4:32, when we read that, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, unless we actually forgive the sins of others, our sins will not be forgiven. So அது மத்தேயு 6:14 வாசிக்கும் போது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்றார். மூணாவது, third point is, if we even didn't have the mind to forgive others, then there is like no point that we can able to say that we have the faith in God, which is not real, unless we have like the tendency or unless we have the mind to forgive like people. That is like what is described in யாக்கோபு 2:14 பார்த்தோம்னா, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று சொல்றதை பார்க்கிறோம். So what Jesus most of the times நம்மளும் when like people abuse us, when we run into issues with anyone, when we think someone has actually cheated us, whatever it is, we always think, okay, கடவுள் பாத்துக்குவாரு, Jesus will take care, கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பாத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறோம். But we, at least I never used to think, no, we should act what Jesus expects us to pray for them for their sins. That is like what He did and He's expecting us to do. There is like one example with that I would like to close that. Most of you know the story of Graham Staines, Pastor Graham Staines, who came from like Australia with his like family to do the medical thing as well as the gospel of God in Orissa. And when he finished his like missionary work, it happened in 1999. He at the night he parked his van with his two sons and was like sleeping in the van in front of a church, and there were like people who burnt them alive, and they are all dead. And wife and they left all alone, his wife and his daughter. They decided to go back to Australia. When they were like about to leave, there were people who asked like, what do you want to tell to them who actually did this? இல்ல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, what she told us, நான் ஏற்கனவே அவங்கள மன்னிச்சிட்டேன், அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. And even that is what the real forgiveness is. And there are like even article, not sure how true it is. The person, some of the people, one of the people who actually did that, got this message or read this message, and he turned it to be like a missionary. That is like a great testimony of the message of like forgiveness, what they have told. So that is like, so let's take this moment, think anyone that we have in mind right now, could be your friends, family, or could be in the workplace, who we think we have like anything that we need to forgive for them. We take this moment to pray for them and pray for the forgiveness. Thanks, Pastor. ஜெபம் செய்வோம். Find the
பிதாவே இவர்களுக்கு மணியும் என்று சொல்லி இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் சொன்னது போல மற்றவர்களை நான் மன்னித்தால் ஒழிய என் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவரே, யாக்கோபின் புஸ்தகத்தில் சொன்னது போல, ஆண்டவரே தகப்பனே எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னிக்கக்கூடிய கிரியை சுவாபம் ஆண்டவர் எனக்கு இல்லை என்று சொன்னார். என் பாவங்கள் மன்னிக்கப்படாதே, வேதனையிலும் நீர் மன்னிக்கிறையா, மன்னிப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதை எங்களை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இரண்டாவது வார்த்தை. Good evening, everyone. Greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's really a blessing and honor for me to be here in the midst of all of you. I thank Pastor Uncle for giving me this opportunity and all the church elders for allowing me to be here. And I truly believe that it's only God's grace which is enabling me to be here and share the second word which we spoke from the cross. And that is taken from Luke chapter 23 and verse 43, which says like this: And Jesus said unto him, Assuredly I say to you, today you will be with me in paradise. Just before my word, just I want to sing a hymn which describes about Jesus, draw me near the cross. Jesus, draw me near the cross. There's a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Father, we thank you for this wonderful opportunity. Thank you so much for loving us. Thank you for shedding your blood on the cross of Calvary for us 2015 years ago. We thank you, we remember your suffering. Lord, that all the words of our mouth and the meditation of our hearts be acceptable into your presence. In Jesus' name we pray. Amen. In this passage of Luke chapter 23, verse 39 to 43, we see a context of two criminals hanging beside Jesus, along with Jesus. And we know the conversation between Jesus and the two criminals. Among the two criminals, one of the criminals say to Jesus, if you are the God, if you are the Son of God, save yourself first and save us. And the second criminal said to him, and the Bible clearly tells in Luke chapter 23 and verse 40, but the other answering rebuked him, saying, do you not even fear God, seeing you under the same condemnation? And we indeed justly, for we receive the due reward of our deeds. But this man has done nothing wrong. Then he said to Jesus, Lord, remember me when you come in your kingdom. And Jesus said to him, assuredly I say to you, today you will be with me in paradise. Jesus gave an assurance of paradise. Jesus gave an assurance of heaven
to a criminal who asked him, Lord, please remember me when you come in your kingdom again to this earth. We see three different kinds of things here. The first criminal mocked Jesus, he blasphemed Jesus, but the second criminal, he could not acknowledge. The first criminal, he mocked Jesus, he could not acknowledge who Jesus is, and he did not fear God, and he did not seek or ask anything. We can learn four different kinds of things from the second criminal, which brought blessing in his life and which brought heavenly joy and heavenly peace in his life. The context is very short. The time is very short. There is no a brief conversation between the second criminal and Jesus Christ, but the second criminal could acknowledge that Jesus Christ is the Savior. Yeah. The second criminal acknowledged that he has a kingdom and he is from heaven. And second criminal feared God. But the Bible says that no matter, it might be a child or it might be an aged person, but the Lord will bless all the people those who fear Him. And the third thing, he seeked and asked God, Lord, please do remember me when you come again on this earth. See, we see in verse 42, then he said to Jesus, Lord, remember me when you come into your kingdom. And Jesus said to him, assuredly I say to you, today you will be with me in paradise. Jesus gave him paradise. Jesus gave him heaven. Paradise is other word for heaven. When we ask God in our day-to-day lives, we need to acknowledge God every moment of life, of our life. Not only coming to church every Sunday, going back home, but every moment of our life we need to acknowledge God. Number two, we need to fear God. We need to fear that God is watching us. God is seeing all our conversations. God is observing all our lifestyles. It's no matter of how many talents we have. It's no matter of how much money we have. It's no matter of how much possessions of these earthly possessions we have. They don't give us heaven, but only Jesus can give. Jesus will give us heaven. So if we have Jesus within our hearts, He will give us heaven. And the third thing is, we need to seek and we need to ask God. I know that my time is running short. We need to seek God. For Bible tells that if we are filled with a pride within our hearts, God will not like us. Bible says that for God resists the pride and give grace to humble. In Proverbs chapter 3 and 34, James chapter 4 and verse 6, and Peter chapter 5 and verse 5, it says that humble yourselves under the mighty hands of God, for He will exalt you, or He will increase you in a due time. So friends, just I want to give you a short message. The things what we can learn from the second criminal or the second thief is that we need to acknowledge God, that He is the creator and He gives us heaven, and He is the King and He is the Messiah. The second thing is we need to fear God all the days of our life, each and every moment of our lives. And the third thing is every day we need to seek God and we need to seek His presence and ask God for the heavenly blessings. May the Lord bless these words. Amen. Amen. Thank you. Thank you, Yanis. Very good. ஜெபம் செய்வோம். இரண்டாவது வார்த்தை மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்தியனோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னீரே.
ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிறக்குரிய பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்கள் எப்பொழுது எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மன்னிப்பை கொடுத்தது போல நீ ரட்சிப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. John chapter 19 verse 26 and 27. When Jesus saw his mother standing there beside the disciple he loved, he said to her, "Dear woman, here is your son." And he said to this disciple, "Here is your mother." And from then on, this disciple took her into his home. So the third sentence on the cross talks about relationship. This shows how much love Jesus had for his mother. Likewise, we also should love our family. We